ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 5 விசில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெந்துச்சா பார்க்கலாம் வாங்க. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சுங்க கறி. இப்போது ஆனியன், பட்டை, லவங்கம், எல்லாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா, தக்காளி, லெமன், அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அரிசியை ஊற வச்சுக்கலாம். 3 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் வச்சுக்கலாம், சூடாகட்டும். ரொம்ப ஈஸிங்க மட்டன் பிரியாணி செய்கிறது. நம்ம எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா போதும், சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, எல்லாம் ஸ்பைஸுன்னு போட்டாச்சு. வெங்காயம் நல்லா போட்டு வதக்கணும். நல்லா மெரூன் கலரில் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வறுத்துடுங்க. பாருங்கள், இப்படி தான். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா கிளறுங்க. தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர் நல்லா கிளறிட்டு மட்டன் எடுத்து, வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா இதையும் நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இது, அப்புறம் உப்பு போட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு இந்த லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாமே ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ கொதிக்குது வாங்க. இப்போ நம்ம அரிசியை கழுவி போட்டுடலாம். நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நல்லா வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள், கொதிச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வரும்போது தம் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதோ பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். முட்டை பொரியல் வச்சுருக்கேன், ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.